விடுமா, காலை தூக்கி மாடியில வச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு எதுவுமே இல்ல, நல்லாதான் இருக்கேன். சின்னதா கால் வலின்னு இருந்துச்சு, அவ்வளவுதான். அதுக்கு இப்ப காலை தூக்கி மாடியில உட்கார வச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன குழந்தையா மடியில உட்கார வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறதுக்கு? எனக்கே இப்ப ஒரு குழந்தை வரப்போகுது. ஏமா? உன் பாட்டி அடிக்கடிக்கு சொல்லுவாங்க, என் பிள்ளைங்க எவ்வளவோ பெருசானாலும் நான் பெத்த குழந்தைங்க எனக்கு குழந்தைங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் நீ எவ்வளவோ பெருசானாலும் சரி, நீ எனக்கு குழந்தை தானே. காலத்துக்கு மடியில வச்சுக்கிட்டு காலை பிடிச்சு விடுறேன், இதுல என்ன இருக்கு? யார் மடியிலயோவா காலத்துக்கு வச்சுக்கிட்டு இருக்க? அம்மா மடியில தானே. யார் உனக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க? மாப்பிள்ள பண்ணுவாரு, என்னைக்காச்சும் வேலை இல்லாத மாதிரி கால் வலிக்குது அப்படின்னு சொன்னா ரூம்குள்ள கால் அமுத்தி விடுவாரு. அதுக்குன்னு சொல்லிட்டு என்ன நேரமா ஒரு அழுத்தி விடுவாரா என்ன? நான் இருக்கிற வரைக்கும் நான் கொஞ்சம் பாத்துக்கிறேன். கால் ரொம்ப கொடாயும், இப்படி பிடிச்சு விட்டேன்னா உனக்கு தானே எதமா இருக்கும். யார் சொன்னா? அப்பெல்லாம் எதுவும் இல்ல, அத்தையும் செய்வாங்க. உன் அத்தை இதெல்லாம் செய்வாங்களா என்ன? இதெல்லாம் செய்வாங்களே, எல்லா ஹெல்ப்புமே பண்ணுவாங்க அவங்க. பொய் சொல்லாதானோ, சும்மா ஏதாச்சும் ஒரு பேச்சு காண்டின்னு. யார் செய்வா இந்த மாதிரி காலை பிடிச்சு விடுறதெல்லாம்? நல்லா போய் சொல்லிக்கிட்டு கிடக்காபல. ஐயோ உண்மையாதாமா, 2 நாளைக்கு முன்னாடி கால் ரொம்ப வலிச்சதுன்னு சொல்லிட்டு கால் பிடிச்சு விட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருந்தாங்களே, அன்னைக்குமே அப்படிதான். ரொம்ப கால் வலி, வெண்ணிலாம் வச்சு ஒத்தரெல்லாம் கொடுத்தாங்க. அவங்கதான் இந்த பிரியா வந்திருக்காங்க, அவங்க கிட்ட வேணா கேள. பிரியா, அன்னைக்கு அத்தை எனக்கு வெண்ணிலாம் வச்சு ஒத்தரம் கொடுத்தாங்க தானே, கால்லாம் அவங்க தானே பிடிச்சு விட்டாங்க, அப்படியாமா? ஆமா. பரவாயில்லையா, என் பொண்ணுக்கு மாமியார் நல்லபடியா தான் அமைஞ்சிருக்காங்க. முன்னாடி என்னதான் அப்படி இப்படின்னு இருந்தாலும் இப்ப பரவாயில்ல. எல்லாருக்கும் இப்படி கிடைச்சிடாது, எல்லா மாமியாராலும் இப்படி இருந்துட மாட்டாங்க. ஆனா பரவாயில்ல, என் பொண்ணுக்கு நல்லபடியா மாமியார் அமைஞ்சிருக்காங்க, எல்லாத்தையும் அம்மா மாதிரி இருந்து பாத்துக்கிறதுக்கு. ஆமா, நீங்க சொல்றது என்னமோ உண்மைதான். எல்லாருக்கும் இது அமைஞ்சிடாது. மாசமா இருக்கும் போது எல்லா பக்கமும் இருந்து எல்லாரும் தாங்குறதுலாம். ஒரு சிலவங்களுக்கு இந்த பக்கம் அமையும், ஒரு சிலவங்களுக்கு அந்த பக்கம் அமையும். அம்மா வீட்டுல நல்லா பாத்துப்பாங்க, இல்ல மாமியார் வீட்டுல நல்லா பாத்துப்பாங்க. ஒரு சிலவங்களுக்கு மட்டும்தான் 2 வீட்லயும் நல்லா பாத்துப்பாங்க. ஆனா இதுல இன்னொரு கேட்டகரி இருக்கு, யாருமே பாத்துக்காத கேட்டகரி. அது என்ன மாதிரி? பிரியா, நான் குத்தி காட்டணும்லாம் சொல்லலம்மா, சும்மா சொன்னேன். மாமியார் நல்லா பாத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, உனக்கு இப்படி அமைஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு குத்தி காட்டணும்லாம் நான் சொல்லலம்மா. தப்பா எடுத்துக்கிட்டியோ நான் சொன்னதை? நான் அந்த இடத்துல சொல்லல. ஐயோ அம்மா, நானும் அப்படி சொல்லல. என்னோட நிலைமையே நான் சொன்னேன், அவ்வளவுதான். அனு உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவ. எங்க அத்தையும் நல்லா பாத்துக்கிறாங்க, நீங்களும் நல்லா பாத்துக்கிறீங்க. எனக்கு அப்படி அமையல, அவ்வளவுதான். அதுதான் சொன்னேன், வேற எதுவும் இல்ல. பாருங்க, அனுக்கு ஒண்ணுன்னா நீங்க அங்கிருந்து உடனே ஓடி வரீங்க, காலையிலே கிளம்பி உட்காந்துட்டு இருக்கீங்க என் பொண்ணை பார்க்க போனோம்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு அப்படி இல்லைல்ல. எங்க அம்மாக்கு என் மேல கொஞ்சம் கூட பாசன்றதுனே இருக்காது. அதெல்லாம் சொன்னா புரியாது, விடுங்க. ஹலோ மேடம். ரகு, வாழ எப்படி இருக்க? பிக்னிக் போயிட்டு வந்தான்ல, அதனால வாழ எப்படி இருக்குன்னு கேளு. ஆளை பாரு, ஆளை ஹாஸ்பிட்டல் தாண்டி போயிட்டு வந்திருக்கேன். நல்லாதான். இந்த வாய்க்கு மட்டும் ஒரு குறைச்சல இல்ல. தண்ணி குடிக்கிறியா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம், குளிக்கணும். என்ன ஜாலியா இருக்கப்பல? யாரு? நானு ஜாலியா? அத நீ பாத்த போல அமைதியா வெறுப்பேத்தாத. சரி, கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுத்துட்டு வரியா? இதுவே குடியில நல்லாதான் இருக்கு, இப்ப நான் தான் குடிச்சேன். நீ குடிச்சதெல்லாம் மனுஷன் குடிப்பானா? போய் ஐஸ் வாட்டர் எடுத்துட்டு வா. ஏன் உன் கொண்டாட்டி எடுத்துட்டு சொல்லி உட்காந்துட்டு தானே இருக்கா? உனக்கு என்ன வேலை தெரியா? ஆளை பாரு, ஆளை. இவருக்கு ஐஸ் வாட்டர் தான் ஒரு கேடு. மூஞ்சி ஆளையும் பாரு, நான் குடிச்சதெல்லாம் குடிக்க மாட்டானா. இவர் பெரிய மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை நிக்கிட்டு. சரி, எடுத்துட்டு வா போ. ரொம்ப தான் பண்றான். சரி போமா. தம்பி, ஆஸ்பத்திரியில சேர்த்து வச்சிருக்கிறதா அனு சொன்னா. உங்க அக்காக்கு அந்த தம்பியோட அம்மாவை. இப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்காங்களா? இப்போதைக்கு எதுவும் சொல்லல டாக்டர் சைட்ல இருந்து. ஈவினிங் தான் டாக்டர் வருவார்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் டாக்டர் வர வச்சிருக்காங்க, அவங்க வந்ததான் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி தான் பாக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம். என்னாச்சு தம்பி? நீங்க இன்டென்ஷனலா பேசலாதான், இல்லன்னு சொல்லல. பட் இருந்தாலும் அவ இருக்கும்போது மனசு சங்கடப்படுற மாதிரி நடந்துக்காதீங்க. புரியல தம்பி. இல்ல, அது நீங்க வேணுக்குன்னு சொல்லல. பட் இருந்தாலும் அவளுக்கு மனசு சங்கடப்படுதுன்னு தெரியுது இல்லையா? அதனால சொல்றேன். பிரியாவை கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் பேசாதீங்க, நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்றேன். தப்பா எதுவும் எடுத்துக்காதீங்க, சரிங்களா? அது என்னன்னா புரியும்னு நினைக்கிறேன் என்னன்னு சொல்லி. இன்டென்ஷனலா எதுவும் அவளை சொல்லி கஷ்டப்படுத்தாதீங்க. ரகு, அம்மா எதுவும் தப்பாலாம் பேசவே இல்ல. அது வா பிரியா, தண்ணி குடு. ரகு, தண்ணி. குடு. அனு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். நீ மட்டும் தான் வந்திய பிரியா? இல்ல, முத்துமாரி குழந்தை எல்லாம் மேல இருக்காங்க. ரோஷன் இப்பதான் வந்தா, அதான் மேல வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. ஓ சரி சரி. ஒருவேளை ரகு பேசினதை இவங்க தப்பா எடுத்திருப்பாங்களோ? ஐயோ, இவன் எதுக்கு தேவையில்லாததெல்லாம் என்ன கண்டி பேசுறான்? வாயை முடிக்கிட்டு இருக்க மாட்டானா? இவன் பண்றது எல்லாமே தேவையில்லாத வேலையை தான் பார்ப்பான். இப்ப இவர்கிட்ட கேட்டாங்க என்ன கண்டி யாராச்சும் பேசுங்கன்னு சொல்லி. இவ்வளவு நேரம் நல்லா பேசிட்டு இருந்தாங்க, நான் இருக்கிறதுனால அமைதியா இருக்காங்களோ? சரி, போயிருவோம் அமைதியா. அனு, ஏதாச்சும் வேணுமா? இல்ல வேண்டாம். அம்மா உங்களுக்கு? இல்லம்மா, எதுவும் வேண்டாம். மா, நீ வருத்தப்படாதம்மா. அவர் நார்மலா தான் சொன்னாரு.
அவ அவ கஷ்டப்படுற மாதிரி பேசினால அதனால சொல்லியிருப்பாரா இருக்கும். மற்றபடி எதுவும் இல்லை. அது நீ ஃபீல் பண்ணாதம்மா. வருத்தப்படுறதுக்கு என்னமா இருக்கு இதுல? வேற எதுவும் இல்லை. மாப்பிள்ளை சும்மா பொசுக்குன்னு இப்படி மூஞ்சிக்கு நேரம் சொல்லிட்டாரா, அதான் ஒரு மாதிரி சங்கடம் வந்துச்சு. வேற எதுவும் இல்லை. நீ அதை நினைச்சு ஏதோ வருத்தப்பட்டுக்கிறாத. அனு ஆ கொஞ்சம் இங்க வாயேன். என்ன சொல்லுங்க. வா அனு. கூப்பிடுறாருல, போமா. இதோ வரேன். அம்மா அம்மா கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாத குடும்பம். இந்த குடும்பத்துல வந்து பொண்ணு இருக்கிறோம் பாருங்க, தலை எழுத்து. குடும்பமே எப்படி இருக்கு, அப்புறம் எப்படி பொண்ணு நல்லபடியா இருக்கும்? எனக்கெல்லாம் இது சுத்தமா பிடிக்கவே இல்லை. நம்ம 2 பேரும் இங்க நின்றுகிட்டு கிடக்கும், கொஞ்சமாச்சும் மரியாதை இருக்கா அந்த பொம்பளைங்களுக்கு? எப்படி உட்காந்துக்கிட்டு கிடக்கிறத பாருங்களேன், நல்லா காலை நீட்டிக்கிட்டு. இவன் வெக்க நட்டவனா இருப்பான்னு நினைக்கிறேன். சரியானவனா இருக்கான். நின்னுக்கிட்டு அவங்க மூஞ்ச வேடிக்கை பார்த்துக்கிட்டு. ஷோ கடவுளே, இந்த குடும்பத்துல போய் பொண்ணு இருக்கணும்னு சொல்லிட்டு இவனுக்கு எப்படியே புத்தி வந்துச்சு? சொல்லுங்க. இவன்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவனை மதிச்சு இங்க கூட்டிட்டு வரல நிக்க வச்சிருக்கீங்க. இந்த கன்றாவி எல்லாம் பாக்குறது கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வரவே இல்லைன்னு சொன்னேன். நீங்க தான் வா வான்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு கடவுள் எரிச்சலா இருக்கு எனக்கு. எனக்கு மட்டும் என்ன ஆசையா இங்க நான் வந்து இவங்க மூஞ்சியெல்லாம் பாத்துக்கிட்டு கிடக்கணும்னு? எல்லாம் ஒரு காரணத்தோடு தான். கொஞ்சம் அமைதியா பொறுமையா இரு. எல்லாத்துக்கும் நேரம் காலம்னு கூடி வரணும். அது இப்பதான் கூடி வந்திருக்கு. இதை நம்மளுக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுச்சா உனக்கு? ஏற்கனவே பேசினதுதான். இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுதான். அது எப்படி என்னன்னு தெரியாம இருந்துச்சு. இப்ப அதுவா தானே அமைஞ்சு வந்திருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொண்ணு ராசிதான்னு சொல்லி மொத்தமா மூடி இங்கேயே குழி தோண்டி புதைச்சிட்டு அப்படியே கிளம்புவோம். புரிஞ்சுச்சா? இந்த குடும்பத்துக்கும் எந்த ஒட்டு உறவும் இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க வாயாலேயே வர வைக்கிறேன். அது எப்படி நான் முடியும்? சரி பத்தாத. முடியும். தான் வீட்டு பொண்ண யாராச்சும் தப்பா பேசுனாங்க அப்படின்னா நம்மளால பொறுத்துக்க முடியுமா? முடியாதுல்ல. அதே மாதிரிதான் இப்போ நடக்க போற விஷயமும் இங்க அதே மாதிரிதான் நடக்க போகுது. என்ன இது ஹாஸ்பிட்டல், இங்க வச்சு பிரச்சனை பண்ணா நம்மளதான் வெளியே துரத்துவாங்க. அதுதான் எப்படி அவங்க வீட்டுக்கு போறதுன்னு யோசிச்சுட்டு கிடக்கேன். வீட்டுக்கு போயிட்டு ஒரு சின்ன ட்ரிகர் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கிய. என்னடா பேசுறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம எதுக்கு அங்க போனோம்? கேளு, அவ்வளோ பெரிய வட்ட போற கொடுத்துறதுக்கு ஒரு சின்ன தீக்குச்சி பதாதா? அதே மாதிரிதான் இந்த பெரிய கல்யாணத்தை நிறுத்த ஒரு சின்ன தீக்குச்சி அந்த வீட்டுலதான் இருக்கு. அந்த தீக்குச்சி உரசனால போயிட்டு நீங்க பேசறதே எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதுங்கிற. நீங்க வேற கொஞ்சம் தெளிவா பேசுங்கண்ணே. அதால ஈஸியா பத்திக்கக்கூடிய ஒருத்தங்க இருக்கானே, சண்டைக்கு வா வான்னு இழுத்துக்கிட்டு கிடப்பானே, எப்ப பாரு கழுத்தறுத்து போட்ட கோழி மாதிரி குதிச்சுக்கிட்டு கிடப்பானே, ஒரு நிதானமே இல்லாம, அவனை போயிட்டு லைட்டா உசுப்பேத்திக்கிட்டோம்னு வச்சுக்கோ. அப்போ என்ன நடக்குது, என்ன நடக்கணும், என்ன நடக்க கூடாததெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு அங்க வந்து புரியும். அதுக்குதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், இவங்க கூட எப்படி போலாம் அப்படின்னு சொல்லி. அம்மா அம்மா ராமே, இது வாயில இருக்க. இது இது எடுத்துறவா? ஒரு மாதிரி அடைக்குதியா, பேச முடியல. கொஞ்சம் பேசணும். எடுத்துறவா இத? ஒரு மாதிரி டக்கு டக்குன்னு காத்து அடைக்குதியா, பேச முடியல. ஐயா அது எடுக்க கூடாது. அது நீங்க பேசணும் அப்படியே பேசுங்க. அது எடுக்க கூடாதுமா. ஹேர் ஃப்ளோர் ஆக்சிஜன் அதுல சப்ளை கொடுத்துருக்குல்ல, அதனால காத்து ஃப்ளோ அதிகமா இருக்கனால கண்டினியூவா வந்துகிட்டே இருக்கும். அதனால உங்களால கொஞ்சம் பேச சிரமமா தான் இருக்கும். நீங்க இன்னும் பேச வேண்டாம். நீங்க கஷ்டமா இருக்குன்னா பேசாதீங்க. கடைசி வரைக்கும் அப்படி போயிடலான்னு நிக்காதீங்கம்மா. என்னால இருக்க முடியாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுமா? உங்களுக்கு நல்லாவே தெரியும்லம்மா, என்னால நீங்க இல்லாம இருக்க முடியாதுமா. உங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நானும் உங்க கூட வந்துருவேன். இருக்கவே ரேஸ்மா, எப்படிமா இருக்கா? நல்லா இருக்கியா? குழந்தை எப்படி இருக்கா? அத்தை, குழந்தை இருக்கா அத்தை? நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும் அத்தை. கொஞ்ச நாள் தான் இந்த கஷ்டம்லாம்.
அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம், சரிங்களா? நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. இவர் அழுகிறத நினைச்சுலாம் நீங்க வருத்தப்படாதீங்க, சரிங்களா? ஆ, நாம கண்டிப்பா வீட்டுக்கு போயிருவோம். நீங்க வருத்தப்படாதீங்க. அஹ், ரோஷனையும் கூட்டிட்டு வரலாம் தான் நினைச்சேன். ஹாஸ்பிட்டல்ன்றதுனால தான் வேண்டான்னு. நீங்க 2 நாள்ல இன்னும் சரியாயிருவீங்க. 2 நாள்ல நம்மளே வீட்டுக்கு போயிட போறோம்ல, அதனால எதுக்குன்னு சொல்லி கூட்டிட்டு வரல அத்தை. மத்தபடி எதுவும் இல்லை, சரிங்களா? ம், நீங்க எதுவும் பயப்படாதீங்க. ஏதோ பெரிய பிரச்சனையம்மா. ராம் என்னைக்குமே எனக்கு எதனா ஒண்ணுன்னா தாங்கிக்கிட்டே மாட்டான். இப்படி உட்காந்து அழுகுறானா அப்ப நான் பொழைச்சு வர மாட்டேனோ? நானு நானே உங்க கூட எல்லாம் இருக்க மாட்டேனோமா? யார பேச்சு எந்திரவனோ? சொல்லுமா. என்னத்த நீங்க இப்படிலாம் பேசுறீங்க? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. உங்களுக்கு என்ன, சின்னதா அடிபட்டிருக்கு, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் தலைவலிலாம் வரக்கூடாதுல்ல, அதான் மொத்தமா ட்ரீட்மெண்ட்டை பார்த்துட்டு போயிடலாமேன்னு இருக்கோம். இல்லைன்னா இன்னைக்கே கிளம்பிடலாம் அத்தை, பிரச்சனை இல்லை. நீங்க பயப்படாதீங்க, சரிங்களா? உங்களை சுத்தி நாங்க எல்லாருமே இருக்கோம். அவ்வளவு சீக்கிரத்துல விட்டுருவோமா என்ன? இன்னும் எவ்வளவோ பார்க்க வேண்டியது இருக்குல்ல. ஆ, கல்யாணம் பண்ணணும்ல அத்தை. நீங்க இங்க வந்து படுத்துக்கிட்டு இருந்தா எப்படி? அப்ப எப்போ கல்யாணம் பண்றது? நீங்க வந்தா தானே கல்யாணம் பண்ண முடியும். நீங்க என்னன்னா போய் சேர்றீங்க. அப்ப எங்க கல்யாணத்தை பார்க்க உங்களுக்கு ஆசை இல்லையா? சொல்லுங்க அத்தை, பார்க்க ஆசை இல்லையா? அந்த ஒரே கவலைதான் எனக்கு. இல்லைன்னா போய் சேர்ந்துருவேன். எந்த நிமிஷம் உயிர் போனா கூட எனக்கு எனக்கு சங்கட்டமே இல்லை. என் பிள்ளைய நினைச்சா மட்டும்தான் எனக்கு சங்கட்டமா இருக்கு. அவனையும் நீ பார்த்துப்பன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அம்மா, இருந்தாலும் அவன் கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுதான் முடியாதுன்னு நினைக்கிறேன். நீ உங்க வீட்டுல இல்ல நல்ல பெருசா எடுத்து பண்ணணும்னு நினைப்பாங்க. நம்ம கல்யாணத்தை உடனடியா பண்ண முடியாது. ராம் கிட்ட கூட சொன்னேன், கல்யாணத்தை பத்தி அவங்க கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு. உங்க அம்மாலாம் எங்கம்மா? வெளியே இருக்காங்க அத்தை. ராம மட்டும் விட்டுறாதம்மா. அவன் கொஞ்சம் இல்ல, ரொம்பவே அம்மா அம்மான்னு இருப்பான் சின்ன பிள்ளைல இருந்து. அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவனுக்கு சரியா எதுவுமே தெரியாது. அப்படி இப்படின்னு கொஞ்சம் முன்ன பின்ன ஏதாச்சும் நடந்துட்டாலும் அவனை நீ கொஞ்சம் பொறுத்துக்கம்மா எனக்காண்டி. விட்டுறாதம்மா என் பிள்ளைய. நீங்க தானே அத்தை எங்களையே பாத்துக்கணும். நீங்க எங்க போறீங்க? விட்டுறாதன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு. ஹாஸ்பிட்டல்ல 2 நாள் கழிச்சு வீட்டுக்கு போறோம், அவ்வளவு தானே. ராம், சொல்லுங்க. இப்படி உட்காந்து அழுதுகிட்டே இருந்தா சரியாயிருமா எல்லாமே? நீங்க குடுக்கற தைரியத்துலதான் அவங்க மீண்டு வரணும். நீங்க வந்து இங்க உட்காந்துகிட்டு இருந்தா அழுதுகிட்டு. ராம், ரேஸ்மா, என் பிள்ளைய மட்டும் கல்யாணம் பண்ணிருமா. ஆனா விட்டுறாத. பிள்ளை இது வரைக்கும் ஆசைப்பட்டு எந்த விஷயத்தையும் என்கிட்ட கேட்டதே இல்லை. கடைசி ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டா, இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. அதை கூட சரியா நிறைவேற்ற முடியாம பாதிலே விட்டுட்டு போற பத்தியா? அதான் ஒரு மாதிரி கவலையா இருக்கு எனக்கு. மத்தபடி வேற எதுவும் இல்லை. அவன் கோவப்பட்டாலும் கொஞ்சம் பொறுத்துக்குமா. இதனா கோவத்துல அவனை விட்டுட்டு போயிடாதம்மா. அவனுக்கு நானே இல்லைன்னா அவன் அனாதை போலதான் இருப்பான். நீயும் விட்டுட்டு போயிடாதம்மா, சரியா? அம்மா, எனக்கு யாருமே வேண்டாம். நீங்க மட்டும் கூட இருப்பீங்கன்னா அது மட்டும் போதும். நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாதுமா. இப்பெல்லாம் பேசாதம்மா. அவ்வளவு சீக்கிரத்துல விட்டுட்டு போயிடணும்னு நினைக்காதம்மா. என்ன நீ என்னால இல்லாம இருக்க முடியாதுமா. அம்மா, என்ன விட்டு போன்னு நினைச்சுக்கோ. அதுக்கப்புறம் நானும் இருக்க மாட்டேன். இருக்கவே இல்ல. இப்படி அழுதுகிட்டு இருந்தா அந்த பிள்ளை என்னல நினைக்கும்? சொல்லு,
இந்த பிள்ளை உன்னை பத்தி என்ன நினைக்கும்? ஐயா, என் பிள்ளை நல்ல தைரியமானவன் நினைச்சா இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்க. நீ சொல்றத படி பார்த்தா புடிச்சவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நம்மளும் கூடிய போயிடணும் போலயே அப்படின்னு பார்த்தா உன்னை விட எனக்கும் அப்பனை தானே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப அந்த மனுஷன் போனப்பவே நானே போய் சேர்ந்துருக்கணுமே. நீ இப்படி போய் சேர்ற, என் கூடயே வந்துடுற இப்படின்னு பேசுறக்கா உன்ன நான் வளர்த்து இவ்வளவு பெரிய ஆளாக்கியிருக்கேன். என் பிள்ளைய டாக்டர் படிக்க வச்சிருக்கேன். எத்தனையோ உயிரை காப்பாத்துறான்னு சொல்லிட்டு பெருமையா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா அம்மா கூட வர, ஆட்டுக்குட்டி கூட வர நிக்கிட்டு இருக்க. இங்க பாரியா, நான் வாழ்றதுக்கு எனக்கு ஒரு காரணம் நீ. அதே மாதிரி நான் போனதுக்கு அப்புறம் நீ வாழ்றதுக்கு காரணம் இருக்காங்க. ரேஸ்மா, ரோசனே, குட்டி பையன் எல்லாரும் இருக்காங்க. சரியா? அம்மா எங்க போறேன், உயிர் வேணா விட்டுட்டு உடம்பு விட்டுட்டு போவோம். ஆனா அந்த உயிர் உன்னையே சுத்தி தானே வரும். இந்த இந்த வயசான உடம்ப வச்சுக்கிட்டு அந்த உயிருக்கு எத்தனை நாள் தான் எடுத்து பிடிச்சுக்கிட்டு கிடக்கும். அதனால போகணும்னு நினைக்கமா இருக்கும். போனா போயிட்டு போகுது என்ன. ஆனா நான் உன் கூட தான் இருப்பேன். சரியா? அம்மா, ஐயா, இப்படி மூச்சு அடைக்குதியா, இப்படி பேசவே முடியல. அம்மைக்கு மூச்சு அடைச்சுக்கிட்டே இருக்கியா? அம்மா, ரொம்ப கஷ்டமா இருக்குமா. உன்னை விட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. என்னை விட்டுட்டு போயிடாதுமா. வாய் வார்த்தைக்குன்னு சொல்றேன்லம்மா, எனக்கு நீ ரொம்ப முக்கியம். என்னாலும் கூட்டிட்டு வந்துருவேன். எங்கேயும் விட மாட்டேன். எங்க போனாலும் கூட்டிட்டு வந்துருவேன். என் கொடையை தான் வச்சிருப்பேன். சரியா? நீ நினைக்காத, நம்ம போய் ரொம்ப பிள்ளை விட்டுட்டு என்ன ஆனாலும் சரி அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் விட்டுற மாட்டேன். அம்மா, அம்மா. ஐயோ, ஐயா, அழுகாதியா. அம்மைக்கு கஷ்டமா இருக்கு. இந்த வலியை விட நீ அழுகிறது தாயா அம்மைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ அழுகாத, சரியா? ஐயா, அம்மைக்கு பேச பேச இப்படி தொண்டெல்லாம் வறண்டு போற மாதிரி இருக்கு. அம்மை கொஞ்ச நேரம் படுத்துக்கவா? ராம், ராம், நம்ம வெளியே போறது இப்போதைக்கு சரின்னு படுது. நீங்க இங்க இருந்தீங்கன்னா அவங்களை என்ன கஷ்டப்படுத்துறீங்க. பேசி பேசி அவங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு புரியுது ராம். ஆனா நீங்க அவங்களதான் பேசி கஷ்டப்படுத்துறீங்க. பாவம், அவங்க உடம்பு வலியோட சேர்த்து மனசு வலியும் சுமக்க முடியாது. இருக்கிறவங்கள கூட கொஞ்சம் பயமுறுத்தாதீங்க. வாங்க வெளியே போலாம் ராம். ராம், இங்க இருக்கிறது அவங்களுக்கு நல்லது இல்ல. வாங்க. அசே டாக்டரா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்றது என்னன்னு. அவங்கள மென்டலா நீங்க வீக்கன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவங்களே ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. அவங்கள ரொம்ப வீக் பண்ணாதீங்க ராம். போதும், அவங்க நல்லா திரும்பி வருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்களும் நம்புங்க, அவ்வளவுதான். வாங்க. அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் அவங்க நம்மளை விட்டுட்டு போயிட மாட்டாங்க. கொஞ்சம் அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். நீங்க அழுது அழுது அவங்களையும் மேலுக்கு மேல சங்கடப்படுத்தாதீங்க. ஐயா, சாப்பிடு, சரியா? சாப்பிட்டோட பார்த்துக்கோ. ரேஸ்மா, பிள்ளைக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுப்பா. சாப்பிட மாட்டான். நீ தலைவலினாலே சாப்பிடாம பிள்ளை காலை சுத்தி சுத்தி வருவான். இப்படி படுத்து படுக்கையா இருக்கேன், சாப்பிட்டுக்க மாட்டான். ஏதாச்சும் வாங்கி கொடுத்துருமா பிள்ளைக்கு? உங்களை பத்தி தேவையில்லாம அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ராம். ராம், வாங்கன்னு சொன்னேன். ராம், எங்க அம்மா விட்டு வர என்னால முடியல. எங்க அம்மாக்கு பதிலுக்கு பதிலா எனக்கு ஏதாச்சும் இருக்கலாம்.
அம்மா கவலைப்படாதீங்கம்மா. என்ன ஆனாலும் நான் உங்களை விட்டுற மாட்டேன். சரியா? ஆ என்னடா நம்ம பையன் இப்படி அழுதுட்டு போறானே, நம்மளுக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு நினைக்காதீங்க. சத்தியம் பண்ணி சொல்றேன், நீங்க வராம எங்க கல்யாணம் நடக்காதுமா. கண்டிப்பா சொல்றேன், உங்களுக்கு எதுவும் ஆகாது. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. திரும்பி வருவீங்கன்னு தெரியும். சீக்கிரம் வந்துரு, சீக்கிரம் வந்துருங்கம்மா. ராம், விளையாடிட்டு இருக்கீங்களா? போலாம். அத்தை நாங்க வெளியே இருக்கோம், நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. ராம், ராம், ப்ளீஸ் ராம், ப்ளீஸ், எனக்காண்டி ப்ளீஸ் ராம், வெளியே வாங்க. அம்மா படுத்துக்கோ, வெளியே தான் இருக்கேன். உன் பையன் எங்கேயுமே போல, வெளியவே தான் இருக்கேன். சரியா? பயப்படாத. சரியாம்மா? எதனா சொல்லணும்னா நர்ஸ் வருவாங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லிவிடு. ரொம்ப நேரம் உள்ள இருக்க கூடாது, அதனால வெளியே வெயிட் பண்றேன். எதுவுமே நினைக்காதம்மா, கண்ணை மூடி தூங்கு. நிம்மதியா கண்ணை மூடி கொஞ்ச நேரம் தூங்குமா. நான் வெளியே தான் இருப்பேன், எங்கேயுமே போக மாட்டேன், வெளியவே தான் இருப்பேம்மா. அவங்க ரொம்ப டயர்டா இருக்காங்க ராம். உங்களுக்கு தெரியும் அந்த ஹேர் ஃப்ளோ எப்படி இருக்கும்னு. பேசினா மூச்சு திணறல் எல்லாமே இருக்கும். அவ்வளோ கஷ்டத்துலயும் உங்களுக்காண்டி இவ்வளவு தூரம் பேசியிருக்காங்கல்ல. வாங்க ராம், கொஞ்ச நேரம் அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். ப்ளீஸ் ப்ளீஸ் ராம், வாங்க. வெளியே போறேன், அங்கேதான் இருப்பேன். சரியா? நீ பயப்படாத, நான் உன் கூடயே தான் இருக்கேன். பயப்படாத என்னம்மா. கண்ணு முடி தூங்கு, தூங்குமா. வெளியே இருக்கேன்.